ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குயிட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக ரன் ஆகி கொண்டு இருக்குது. ஒரு சைட் வேஸ் உண்டு, சரியா? கரண்ட் எங்களுக்கு 1,10,000 1,03,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகி கொண்டு இருக்குது, சரியா? அப்போ இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருந்து பாருங்கள். இந்த கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இஎம்ஐ பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து அங்கே இருந்து இப்போ வந்து இஎம்ஐயில் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துருக்குது, சரியா? அப்போ இப்போ வந்து எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸ் 1,02,950 வரைக்கும் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குது, சரியா? அப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப் சைடில் இருக்குது. அப் சைடில் வந்து எங்களுக்கு 1,10,850 வரைக்கும் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னு சொன்னால் 1,08,000, சரியா? இப்போ 1,08,000 வரைக்கும் போய்த்து அங்கே இருந்து கீழே உள்ள லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து அப்படியே மேலே போய்ட்டு 1,09,200 வரைக்கும் போய்ட்டு அங்கே லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாக 1,10,850, சரியா? இப்போ இங்கேருந்து ஒரு 10,850 ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கீழே வந்து கீழே உள்ளதை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம், சரியா? பட் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இங்கே இருக்குது என்னென்னு சொன்னால் கீழே உள்ளதை கிராப் பண்ணிவிட்டு மேலே போகிறது, ஏன்னு சொன்னால் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து எங்களுக்கு இஎம்ஐ பிரேக் பண்ணலை. சப்போஸ் இஎம்ஐ பிரேக் பண்ணிச்சின்னு சொன்னால் மேலே போகும், இஎம்ஐ பிரேக் பண்ணலைன்னு சொன்னால் கீழே வரும், சரியா? இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிடிசி வந்து கரண்ட்டாக, சரியா? இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்குது. என்ன பேட்டர்ன்னு சொன்னால் ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், சரியா? இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், சரியா? இப்போ அந்த பேட்டர்னை தான் எங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. பட் எங்களுக்கு இன்னும் மார்க்கெட் வந்து இந்த நெக்லைன், இந்த எல்லோ கலர் லைன், இந்த நெக்லைன் இருக்குது. இந்த நெக்லைன் வருது $1,11,000, சரியா? அதை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை, சரியா? அதை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ எங்களுக்கு வந்து வேறு லெவல் மெசிவான ஒரு பம்ப் ஒன்று பார்க்கணும் பிடிசியில், சரியா? பார்த்தேன்னு சொன்னால் இங்கே இந்த விளங்கும் எங்களுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருப்பேன். அந்த ட்ரெண்ட் லைனில் பார்க்கணும் ஃபுல்லாக ரிஜெக்ஷன் தான். இங்கே ஒரு ரிஜெக்ஷன், திருப்பி இங்கே ஒரு ரிஜெக்ஷன், திருப்பி இங்கே உண்டு எல்லாம் வந்து இந்த எல்லோ லைனை வந்து பிரேக் பண்ணிருக்கு. இந்த நெக் லைனை பிரேக் பண்ணாமல் நெக் லைனில் பட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, சரியா? அப்படி எங்களுக்கு மெசிவ் இப்போ எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்தது எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது எங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு சொன்னால் எங்களுக்கு 1,16,000 1,20,000 1,16,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடும். அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுக்க கீழே வந்துட்டு இங்கேருந்து மறுவா 1,38,000 1,40,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து வீக்லி சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது பாருங்கள். வீக்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இஎம்ஐக்கு மேலே இருக்கிறதால ஸ்டில் புல்லிஷில் தான் இருக்குது, சரியா? அப்போ எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒரு மெசிவான ஒரு பிரேக் அவுட்டுக்காக எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஒரு இன்வர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், சரியா? எங்களுக்கு இன்னும் வந்து இந்த நெக் லைனை பிரேக் பண்ணிக்கொள்ளல. அந்த எங்களுக்கு
எனக்கு எப்போ நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த டைமுக்கு ஒரு மெசிவான பம்பை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.